வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் கேட்டிருந்தீங்க. 9த் மற்றும் 10த் யூனிட் வந்து டீச் பண்ணுங்க மேம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 10த் யூனிட்ல நம்ம ஆல்ரெடி 3 மினிட் மாஸ்டரி சீரிஸ் வந்து முடிச்சிருப்போம். 3 அண்ட் 4த் வந்து முடிச்சிட்டோம். இன்னைக்கு 4த்தோட கன்டினியூட்டி பார்க்கலாம். ரொம்ப முக்கியமான டாபிக், தவிர்க்க முடியாத ஒரு 10த் யூனிட்ல டாபிக் அப்படின்னு பார்க்கும்போது, முதல் மற்றும் 2ஆம் உலகப் போர் தான். ஓகேங்களா? ஸோ இந்த டாப்பிக்கோட இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்தரணும். ஸோ நீங்க இது மட்டும் படிச்சா போதுமான்னு கேட்டா, போதும். ஆக்சுவலா ரிவிஷன் பண்ணா இது போதுமானது. நீங்க நல்லா படிச்சிருந்தீங்கன்னா, இந்த காலவரிசைப்படி இல்ல இம்பார்ட்டன்ட் கீஸ் வந்து இதில குடுத்துருக்கிறத நீங்க ரிவைஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம பிஜிடிஆர்பி ஹிஸ்ட்ரியில வந்துட்டு டெஸ்ட் சீரிஸ் வந்து 2 டெஸ்ட் சீரியஸா நடத்திட்டுருக்கோம். ஸோ உங்களுக்கு அந்த ஃபுல் டெஸ்ட் சீரிஸ்ல ஜாயின் பண்றதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். தென் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு 650 இல்லனா 500 குடுத்து உங்களுக்கு நார்மலா நம்ம டிஆர்பி டெஸ்ட் சீரிஸ்ல யூனிட் வைஸ் மற்றும் மாடல் மற்றும் மிக்ஸ்ட் ஆஃப் ஃபுல் டெஸ்ட்லயும் கலந்துக்கலாம். ஆக்சுவலா வந்துட்டு நான் ஒண்ணு சொல்லட்டுங்களா? இன்னைக்கு வந்து உங்களுக்கு ரெக்கார்டிங் வந்து மார்னிங்கே முடிச்சுட்டேன் ஆக்சுவலா. எப்போனா நான் வந்துட்டு ஒரு 8:30க்கே முடிச்சுட்டு நாங்க கிளம்பிட்டேன் ஆக்சுவலா வொர்க்குக்கு. அந்த 8:30க்குள்ள முடிச்சுட்டு நீங்க அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க பார்க்கணும். திருப்பி பார்க்கும்போது என்ன ஆச்சு அப்படின்னா, மைக்ரோஃபோன் ஆக்சுவலா ஆஃப்ல இருந்திருக்கு போலங்க. ஸோ 40 மினிட்ஸ் வந்து பயங்கரமா டீச் பண்ணது எல்லாமே போயிருச்சு ஆக்சுவலா. ஸோ அதனால உங்களுக்கு வந்து திருப்பியும் டீச் பண்ற மாரி வந்துட்டு எனக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ எனக்கு பிரேக் டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 மினிட்ஸ் தான் ஆஃப்டர்நூன். ஸோ அதுக்குள்ள உங்களுக்கு டீச் பண்ண முடிஞ்ச அளவுக்கு நான் டீச் பண்றேன். ஓகேங்களா? ஸோ கஷ்டப்பட்டு இன்னைக்கு கொஞ்சம் நல்லாவே பயங்கரமா வந்துட்டு ஆ நெறைய சின்ன சின்ன ஒரு கதைகள்லாம் சொல்லி எடுத்து வந்தோம். சரி முடிஞ்ச அளவுக்கு நான் அத ட்ரை பண்றேன். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் டெட் சோசியல் சயின்ஸ் மற்றும் சயின்ஸ் சைல்டு பெடகாஜி இது எல்லாமே நம்ம டெஸ்ட் சீரிஸ் போட போறோம் 15ஆம் தேதிகள்லேருந்து. அதாவது கம்மிங் மண்டேலேருந்து நம்ம டெஸ்ட் சீரிஸ் போட போறோம். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க தாராளமா 8940787647 நம்பருக்கு வந்துட்டு மெசேஜ் பண்ணுங்க. உங்களுக்கு டெஸ்ட் சீரிஸோட ஹிஸ்ட்ரியோட ஷெட்யூல் சென்ட் பண்ணுவாங்க. 15க்கு அப்புறம் உங்களுக்கு எல்லா டெஸ்ட்டோட சீரிஸோட ஷெட்யூல் வந்துரும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து கெமிஸ்ட்ரி வந்து வேற மேம் எடுப்பாங்க. ஃபிசிக்ஸ் வந்து உங்களுக்கு வேற மேம் நடத்துவாங்க. ஓகேங்களா? சைல்டு பெடகாலஜி நானே தான் நடத்துவேன். ஸோ ஓகே. இப்போ வந்து உள்ள போலாம். ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் உலகப் போர். இந்த முதல் உலகப் போரையும், 2ஆம் உலகப் போரையும் தவிர்க்கவே முடியாது நம்ம யூனிட் படிக்கும்போது. ஸோ நெறைய பேர் பயப்படுறீங்க ஆக்சுவலா 9த் அண்ட் 10த் யூனிட் படிக்க. தயவு செஞ்சு பயப்படாதீங்க. ரொம்ப ஈஸியான யூனிட் ஆக்சுவலா என்ன பொறுத்தவரைக்கும் சொன்னோம்னா, இந்த 8 யூனிட்டோட ஈஸியான யூனிட் அண்ட் போர்ஷன்ஸ் கம்மியா இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9த் அண்ட் 10த் தான். சரி ஓகே. ரொம்ப பேச தேவையில்ல. டைம் நமக்கு கம்மியா தான் இருக்கு. நம்ம கிளாஸ்க்குள்ள போயிடலாம். சரி ஓகே. போருக்கான காரணங்கள். இப்போ வந்து ஒரு போர் நடக்குதுன்னா, அதுக்கான ரீசன்ஸ் வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த போருக்கான முக்கியமான ரீசன்ஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, தீவிர தேசியவாதமும், ஏகாதிபத்தியமும் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். முதல் மற்றும் 2ஆம் உலகப் போர்ல ஜெர்மனி, இத்தாலி எல்லாமே பங்கேற்றிருப்பாங்க. இந்த முதல் உலகப் போருடைய ட்ரீட்டின் காரணமாக தான் 2ஆம் உலகப் போரே ஸ்டார்ட் ஆயிருக்கும். ஒரு அதிருப்தியின் காரணமாக தான் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ முதல் உலகப் போருக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பேட்ரியாட்டிக்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? நேஷனலிசம் தேசியவாதம் இல்லைனா பேட்ரியாட்டிக் அதாவது நாட்டு மீது பற்று அதிகமா இருக்கிறது சர்வாதிகாரத்தனமா மாறும். ஸோ அதுவும் நெக்ஸ்ட் ஏகாதிபத்தியம் அப்படின்னா மொனார்ச்சி ரூல்ஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி கிங் இல்லைனா வந்து கிங் ரூல் இல்லை மொனார்ச்சி ரூல்னு சொல்லுவாங்க. அந்த ரூல் பண்ணுறது அதிகமாகுது. ஸோ இந்த முதல் உலகப் போர் பொறுத்த வரைக்கும் எந்தெந்த நாடுகள் வந்து உள்ள பங்களிக்கிறாங்க? ஏன் வந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெர்மனி, பிரிட்டன், பிரான்ஸ் இது எல்லாமே உள்ள இருக்காங்க. ஓகேங்களா? முதல் உலகப் போர்ல. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இராணுவத்தை வந்து வலிமைப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சில காலனிகள்ல அதிகாரப்பூர்வமா ஆதிக்கம் செலுத்தணும், இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரான்டையர்ஸ் எல்லைக்கோடுகளும், எல்லை ரீஜன்களும் சில கண்ட்ரிகளையும் நம்ம பிடிச்சி நம்ம தான் பெரிய ஆளு அப்படின்னு காமிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஓகேங்களா? யாரு? இந்த ஜெர்மனி, பிரிட்டன், பிரான்ஸ் மற்றும் ரஷ்யா போன்ற சில நாடுகள்லாம் இருப்பாங்க. ஏன் இப்படி காமிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஐரோப்பிய நாடுகள்லேயே வந்து 2ஆ பிரியும் ஆக்சுவலா. 2 பிரிவுகளா பிரிப்பாங்க. ஒண்ணு வந்துட்டு நான் நேத்து சொன்ன மாரி ஆக்சிஸும், அலையன்ஸும் பிரிப்பாங்க. இங்க எப்படி பிரிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரிபிள் அலையன்ஸ் மற்றும் ட்ரிபிள் என்டான்டி அப்படின்னு பிரிச்சிருப்பாங்க முதல் உலகப் போர்ல. ஸோ முதல் உலகப் போர் நடக்கிறதுக்கான முக்கியமான காரணம், சில காலனிகளை பிடிக்கணும் அப்படின்னு நினச்சதும், மிலிட்டரிசம் வந்து அதிகம் பண்ணதும், அது மட்டும் இல்லாம மொனார்ச்சி ரூலை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணது தான் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வந்து எப்படி நான் ஏன் சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, இராணுவ கூட்டணிகள் அப்படின்னு சொல்லும்போது 2 வகையாக பிரிக்கப்படும். ஐரோப்பியாவிலே 2 பிரிவு வந்து பிரிச்சிருப்பாங்க. இராணுவம், மிலிட்டரிசம் அப்படின்னு சொல்லும்போது. அதாவது
ஒண்ணு வந்துட்டு முக்கூட்டு ஒப்பந்தம் அப்படின்னு பிரிப்பாங்க. இன்னொன்னு வந்து முக்கூட்டு உடன்பாடு அப்படின்னு பிரிப்பாங்க. சரி ஓகே. இந்த ட்ரிபிள் அலையன்ஸ்ல யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெர்மனி, ஆஸ்திரியா, ஹங்கேரி மற்றும் இத்தாலி இருப்பாங்க. நல்லா பார்த்துக்கோங்க. இத்தாலியும், ஜெர்மனியும் நண்பர்கள் போல. ஸோ அவங்க எல்லாத்துலயுமே ஒண்ணா தான் இருப்பாங்க. நேத்து நம்ம பார்த்த செகண்ட் வேர்ல்டு வாரும் சரி, கோல்டு வார்லயுமே பாருங்க, இத்தாலியை சார்ந்தவர்களும், ஜெர்மனி சார்ந்தவர்களும் ஒரே மாரி தான் இருப்பாங்க. ஏன்னா முசோலினி, ஹிட்லர் போன்ற சர்வாதிகாரிகள் ஆட்சி செய்த பூமி அது. ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது ராணுவ கூட்டணிகள் வந்து அதிகரிக்கும்போது என்ன ஆகுதுன்னா, நான் தான் பெரிய ஆளு, நீ தான் பெரிய ஆள் அப்படின்ட்டு இந்த ராணுவத்திலே போட்டி வருது. நேத்து நான் சொன்னேன் பார்த்தீங்களா, கோல்டு வார் வந்து ஒரு இன்டைரக்ட்டா நடத்தப்பட்ட வார். ஏன்னா டைரக்ட்டா படைக்களத்துல இறங்கல, படை வீரர்கள் வந்து உள்ள போல, ரத்தம் சிந்தல. ஆனா இன்டைரக்ட்டா பிலாசபிக்கலாவும், இன்வென்ஷனாலும், சயின்டிஃபிக், எக்கனாமிக்கல், சோசியலாவும் நடந்துச்சு அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி தான் ஸ்டார்ட் ஆகுது. ஆனா படைகள் மீதும் பெரிய வந்து போராட்டம் திகழுது. பல உயிர்கள் வந்து இழக்குறாங்க முதல் வார்ல. ஸ்டார்ட் ஆனது என்னமோ இப்படி தான் ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா ராணுவங்கள் வந்து உன் ராணுவம் பெருசா, என் ராணுவம் பெருசா அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுது. அப்போ புதிய புதிய ஆயுதங்கள் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் AK-47 ஒருத்தர்கிட்ட இருக்குன்னா, அதை விட மாடர்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். அதை விட மாடர்னா வந்து ஆப்போசிட்ல இருக்கவங்க டீம் வந்து கண்டுபிடிக்கிறாங்கன்னா, ஆயுதங்கள் வந்து இன்வென்ஷன் பண்ணியும் படைத்த வந்து ரொம்ப எப்படி சொல்றது? பிரீமியமா வச்சிருக்கிறதுமே அவங்களுக்கு வந்து ஒரு கெத்தா இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ பாருங்க, முக்கூட்டு ஒப்பந்தம்ல எந்தெந்த கண்ட்ரி இருக்குன்னா, ஜெர்மனி, ஆஸ்திரியா, ஹங்கேரி மற்றும் இத்தாலி. ஸோ முக்கூட்டு உடன்பாடுல வந்து எது இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்டான்டில பிரான்ஸ், பிரிட்டன், ரஷ்யா இருக்காங்க. ஓகேங்களா? மிலிட்ரியிசம் அப்படின்னு பொறுத்தவரைக்கும், ஒவ்வொரு நாடும் தங்களின் இராணுவ வலிமையை அதிகரிக்க போட்டி போட்டன. இது ஆயுத போட்டிக்கும், புதிய ஆயுதங்களை உருவாக்கத்திற்கும் வழிவகுத்தது. இதுதான் சொன்னேன். சரி ஓகே. அப்போ மிலிட்ரியோடைய பங்கு அப்படின்னா, நீங்க வந்து நல்லா பார்க்கணும். எமர்ஜென்சி ஆக்ட் வந்து இந்திரா காந்தி வந்து போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா? எப்போ 1975, 71ஸ்ல போட்டிருப்பாங்க. ஸோ அந்த டைமே நான் சொல்லியிருப்பேன் ஆக்சுவலா. பத்திரிகை சட்டம் வந்து மூடப்பட்டது. பத்திரிகையோட பங்கு வந்து ஸ்டாப் பண்ணப்பட்டுச்சு. ஏன் அப்படின்னா, ஒண்ணு பத்திரிகையால் நல்லதும் செய்ய முடியும், கெட்டதும் செய்ய முடியும் ஆக்சுவலா. ஸோ அப்போ மக்களிடையே வந்து என்ன நியூஸ் நடக்குதுன்னு சொல்லலாம். இல்ல வந்து பேட்ரியட்டிசம் உருவாக்கலாம். இல்ல ஒரு எழுச்சி கிளர்ச்சிகள் வந்து பத்திரிகை உருவாக்கலாம். அதனால தடை செய்யப்பட்டது. இங்க என்ன பத்திரிகை வேலை பார்த்துச்சு அப்படின்னு பண்ணீங்கன்னா, பாரதியார் எப்படி வந்து அவருடைய வந்து நியூஸ் பேப்பர் இருக்கும் பார்த்தீங்களா? அந்த நியூஸ் பேப்பர்லயோ சுதேசி மித்திரன் அந்த மாதிரி நியூஸ் பேப்பர்லலாம் ஒரு எழுச்சி பேட்ரியட்டிசம் உருவாக்குவாரு. ஓகேங்களா? அதனால தான் வந்துட்டு இவர பிடிக்க வருவாங்க. தீவிரவாதின்னு சொல்லிட்டு பாண்டிச்சேரிக்கு வந்து தப்பிச்சு போவாரு. தீவிரவாதின்னா நான் இங்க சொல்றது எக்ஸ்ட்ரீமிஸ்ட், மாடர்னிஸ்ட் அப்படின்னு பிரிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பத்திரிகைகள்ல எழுச்சிகள், பேட்ரியட்டிசம் உருவாக்குறாங்க. தன்னுடைய நாட்டுக்கு அந்த பத்திரிகை சாதகமாக இருக்கும். மற்றொரு நாட்டுக்கு அது வந்து எதிரியா தான் இருக்கும் அந்த பத்திரிகை. ஓகேங்களா? ஸோ பத்திரிகையுடைய பங்கு அப்படின்னும்போது, எழுச்சிகள் வந்து மக்களிடையே தேசியவாத எழுச்சிகள் உருவாக்குறாங்க. ஸோ ஒரு மீடியேட்டர் கண்டிப்பா வேணும் பார்த்தீங்களா? நமக்கு வந்து இந்த கண்ட்ரிக்கு, இந்த கண்ட்ரிக்கோ, இந்த ஸ்டேட்டுக்கோ, இந்த ஸ்டேட்டுக்கோ இப்ப இருக்க மாரிலாம் இவ்ளோ டெக்னாலஜிஸ்லாம் இப்ப இல்ல. 1914 சம்திங்ல ஓகேங்களா? ஸோ வந்து அப்ப டிவிஸோ அதில மேபி வந்து ரேடியோஸ் அந்த மாரி இருந்திருக்கலாம். மேக்ஸிமம் பத்திரிகை தான். ஸோ பத்திரிகையோட பங்குன்னு பார்க்கும்போது எழுச்சிகள் உருவாக்குது. சரி ஓகே. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாஸ்னியா நெருக்கடி. அது என்ன பாஸ்னியா நெருக்கடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் மேலேயே சொன்ன மாரி இந்த ட்ரிபிள் அலைன்ஸ்ன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? அந்த ட்ரிபிள் அலைன்ஸை சேர்ந்த ஆஸ்திரியா மற்றும் ஹங்கேரி நாடுகள் என்ன பண்ணுதா, பாஸ்னியா அப்படின்ற ஒரு இடத்த வந்து இணைச்சிக்கிறாங்க. அந்த இணைச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, ஆப்போசிட்ல இருக்கவங்களுக்குலாம் வயிறு எரியும். அப்ப எப்புட்றா இவங்க இணைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஆப்போசிட்ல இருந்த ட்ரிபிள் என்டான்டியை சேர்ந்த ரஷ்யாவும், இன்னும் செர்பியாவும் என்ன பண்றாங்க, அது எப்படி இவங்க இணைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிருப்தி உருவாகுது அந்த இடத்துல. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு செகண்டரி ரீசனா இருக்கும். முதல் உலகப் போர் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு. ஸோ அதன் காரணமா என்ன ஆகுதுன்னா வந்து ஒரு ஒரு அதிருப்தி உருவாகுது. ரஷ்யாவுக்கும், செர்பியாவுக்கும். எப்படி இந்த ஆஸ்திரியாவும் ஹங்கேரியும் இணைச்சிக்கலாம் அந்த நாட்ட? எந்த நாட்ட வந்து பாஸ்னியா வந்து எப்படி இணைச்சிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு நெருக்கடி, சின்ன நெருக்கடி உருவாக ஆரம்பிக்குது. சரி ஓகே. அப்ப இந்த நெருக்கடி தான் காரணமா அப்படின்னு கேட்டா, இதுவும் ஒன் ஆஃப் த ரீசன் ஃபார் வார். ஆனா இதான் முழுமையான காரணமான்னு கேட்டா இல்ல. இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாஸ்னியா நெருக்கடிக்கு அப்புறம் வந்து முக்கியமான ஒரு காஸ் என்ன ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்க்குன்னா, பெ பெ ஒரு ஒரு ஆஸ்திரியாவோட இளவரசர் இருக்காரு பார்த்தீங்களா? பிரான்ஸ் ஃபெர்டினண்ட் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். அவர வந்து செர்பியா மாணவர் வந்து ஒருத்தர் சுட்டு கொன்றுவார். ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்க்கான மிகப்பெரிய காஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல கூற்று காரணம் எப்படி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரியாவின் இளவரசர் பிரான்ஸ் ஃபெர்டினண்டை ஹங்கேரி மாணவர் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். அசர்ஷன் கூற்று ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதன் விளைவாக ஆஸ்திரியா, ஹங்கேரி, செர்பியா மீது போர் தொடுத்தது. இதுவே முதல் உலகப் போரின் தொடக்க புள்ளியாகும் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ நம்ம பார்த்தோன்னே என்ன பண்ணுவோம், கரெக்ட்டுப்பா. ஆஸ்திரியாவோட இளவரசர் பிரான்சிஸ் ஃபெர்டினண்ட் அவர வந்து சுட்டுக் கொன்னுட்டாங்க. அப்ப அசர்ஷன் கரெக்ட்டு. அப்ப செகண்ட் என்ன வரும்? இத தான் வந்துட்டு இதனால ஆஸ்திரியா, ஹங்கேரி வந்துட்டு ஓகே போருக்கு செர்பியாலாம் வந்துட்டு
சண்டை அடிச்சுக்கிறாங்க. இத வந்து ரீசன் முதல் உலகப் போருக்கு ஸ்டார்ட் ஆன ரீசன் அப்படின்னு என்ன பண்ணும், கூற்று காரணம் 2மே சரி, கூற்று காரணத்திற்கான சரியான விளக்கத்தை வந்து விளக்குகிறது அப்படின்னு போய் ஏ ஆப்ஷன் போட்டு வரும். கூற்று கரெக்ட்டுன்ட்டு. ஆனா இந்த இடத்துல என்ன ஒரு வேர்ட மாத்திருப்பாங்க அப்படின்னு பாருங்க. செர்பியா மாணவர் தான் சுட்டுக் கொல்வார். நான் என்ன சொன்னேன்? ஹங்கேரின்னு சொன்னேன். ஸோ இந்த மாரி சில வார்த்தைகள தான் மாத்துவாங்க ஓகேங்களா? நீங்க வந்து ஒண்ணு கூற்று தப்பா இருந்தா ஈஸியா கண்டுபிடிச்சிருவீங்க. ரீசன் தப்பா இருந்தாலும் ஈஸியா கண்டுபிடிச்சிருவீங்க. இந்த மாரி சில வார்த்தைகள் மாத்தும்போதுனா நமக்கு ஒரு சீரியஸ் பதட்டம் இருக்கும் அந்த இடத்துல. ஸோ அந்த பதட்டத்தின் காரணமாக வந்து அந்த வார்த்தைய வந்து ஒழுங்கா படிக்காம ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் நம்ம பிரெயினோடைய கெப்பாசிட்டி அப்படிதான். முதல்ல ஒரு வார்த்தை பார்த்து லாஸ்ட் ஒரு வார்த்தை பார்த்துச்சு. நடுவுல என்ன இருந்தாலுமே நம்மளா போட்டு ஃபில் பண்ணிப்போம் அந்த இடத்துல. ஸோ இந்த மாரி அட்ட டு அட்ட படிக்கணுன்றத விட கரெக்டான க்ரோனாலஜிக்கலா என்ன அப்படின்றத படிக்கணும். நீங்க மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினா இருந்தா ஈஸியா படிச்சுப்பீங்க ஓகேங்களா? ஸோ ஏன்னா வந்துட்டு ஓகே ஷார்ட்கட்ல கூட படிச்சுக்கலாம். ஆனா இப்ப கேட்கறது எல்லாமே கூற்று காரணம், காலவரிசை அப்படிதான் கேட்கறாங்க. ஸோ இந்த மாரி ஒவ்வொரு வார்த்தையுமே நீங்க கூற்று காரணமா படிச்சு பாருங்க ஈஸியா இருக்கும். சரி ஓகே. இப்ப அந்த ஆஸ்திரியாவுடைய இளவரசர் பிரான்ஸ் பெர்டினண்ட்ட செர்பியா மாணவர் சுட்டுக் கொன்னுறாரு. அதனால என்ன பண்றாங்கன்னா, ஆஸ்திரியாவும் ஹங்கேரியும் என்ன பண்றாங்க, செர்பியா மீது போர் தொடுக்குறாங்க. இதுதான் வந்து உலகப்போர், முதல் உலகப் போருக்கு ஒரு ரீசன், புள்ளியாக காரணமாக உருவானது. சரி ஓகே. இத வந்து காலவரிசையில பார்க்கலாம். ஓகே. ஃபர்ஸ்ட்டு எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா, 1914லேருந்து 18கள் வரைக்கும் ஸ்டார்ட் ஆகும் ஓகேங்களா? ஆஸ்திரியாவும் ஹங்கேரியும் என்ன பண்ணுறாங்க, செர்பியா மீது போர் தொடுக்குறாங்க. எந்த தேதி அப்படின்றத நினைவு வச்சுக்கோங்க. ஜூலை 28ஆம் தேதி. நல்லா வச்சுக்கோங்க. ஜூலை 28 1914ல் வந்துட்டு ஆஸ்திரியாவும் ஹங்கேரியும் செர்பியா மீது படையெடுக்கிறார்கள். காரணம் ஆஸ்திரியாவோட இளவரசரான பிரான்ஸ் பெர்டினண்ட்டை செர்பியா மாணவர் ஒருவர் சுட்டுக் கொன்றதால். ஓகேங்களா? ஸோ அப்போ மற்ற நாடுகள்லாம் சும்மா இருக்குமா? நம்மளும் மூக்க போய் நுழைப்போம் அடுத்தவன் பிஸ்னஸில் அப்படின்னு என்ன பண்ணுறாங்கன்னா, அதோட கூட்டு நாடுகளும் நேச நாடுகளும் சேர்ந்து ரஷ்யா, ஜெர்மனி மற்றும் பிரான்ஸ் என்ன பண்ணுறாங்க, நாங்களும் போருக்கு வரோன்னு போரை அறிவிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, பிரிட்டனும் என்ன பண்ணுறாங்க, நானும் வந்து போரை அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பிரிட்டனு, ரஷ்யா, ஃப்ரான்ஸு இவங்க எல்லாமே போரை அறிவிச்சிடறாங்க. ஸோ ஜெர்மனி என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரான்ஸுக்கு இப்போ போகணும். ஓகே. ஃப்ரான்ஸ் அப்படின்றது வந்துட்டு ட்ரிபிள் என்டான்டில இருக்குது. ஜெர்மனி அப்படின்றது ட்ரிபிள் அலையன்ஸோட உடன்பாடுல இருக்குது ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒப்பந்தம் இந்த ட்ரிபிள் அலையன்ஸில் இருக்கவங்களுக்கும் ட்ரிபிள் என்டான்டில இருக்கவங்களுக்கும் ஒரு போர் ஸ்டார்ட் ஆகுது இந்த இடத்துல. அப்போ ஃப்ரான்ஸுன்றது என்டான்டில இருக்குன்னு சொல்லிட்டான். அப்போ ஜெர்மனியை சார்ந்தவர்கள் நல்லா பாருங்கள், 2ஆம் உலகப் போரிலுமே ஹிட்லர் என்ன பண்ணுவார்னா, ஃப்ரான்ஸை போய் படையெடுப்பார் ஓகேங்களா? அதுவுமே க்ரோனாலஜிக்கலாக சொல்லியிருப்பேன். 39 ஃபஸ்ட்டு செப்டம்பர் ஸ்டார்ட் ஆகி செப்டம்பர் 2 1945 முடியும். செகண்ட் வேர்ல்டு வார் அப்படின்ட்டு. ஸோ இங்கேயுமே அதே மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா, ஜெர்மனி ஃப்ரான்ஸை தாக்குறாங்க. ஸோ அப்படி எப்படி போய் தாக்குறாங்கன்னா, பெல்ஜியம் வழியாக போய் தாக்குறாங்க. இந்த இடத்துல கூற்று எப்படி தெரியுமா கேட்பாங்க, பிரிட்டன் ஜெர்மனி மீது போர் அறிவித்தது இதெல்லாம் முடிச்சுட்டு ஜெர்மனி படைகள் ஹங்கேரி வழியாக பிரான்ஸுக்குள் நுழைந்தன அப்படின்னு போட்டுருவாங்க. ஸோ நம்ம ஓகே எப்படியா இருந்தாலும் ஜெர்மனி வந்துட்டு என்ன பண்ணு ஃப்ரான்ஸுக்கு போச்சு கரெக்டான அப்படின்ட்டு போட்டுறக்கூடாது. பெல்ஜியம்ன்ற வார்த்தை முக்கியம் இந்த இடத்துல. நீங்கள் வந்து வேர்ல்டு மேப் இருக்குது பார்த்தீங்களா, ஜாகிரபிக்கல் மேப்ஸ் வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரூட்ஸ்லாம் கரெக்டாக தெரிஞ்சிருக்கும் ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு 1915 என்ன ஆகுதுன்னா, இத்தாலி வந்து முக்கூட்ட உடன்பாடு அணியில் இணையுது. அதாவது ட்ரிபிள் என்டான்டின்னு சொல்லியிருப்போம் பார்த்தீங்களா? நான் முதன்மையே சொல்லியிருப்பேன். ட்ரிபிள் என்டான்டின்றது வந்துட்டு ஃப்ரான்ஸு, பிரிட்டன், ரஷ்யா போன்ற பெரிய நாடுகள் இருப்பார்கள். ஆஸ்திரியா, ஹங்கேரி, இத்தாலி மற்றும் ஜெர்மனி போன்ற ஒரு சிறு அளவு நாடுகளும் கொஞ்சம் பெரிய நாடுகளும் வந்துட்டு ட்ரிபிள் அலைன்ஸில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அப்படி இருக்கும்போது இத்தாலி என்ன பண்ணுறாங்க, இல்லைப்பா நான் உங்கள் சைடு வந்துக்கிறேன், நீங்கள் தான் கொஞ்சம் பெரிய ஆளாக இருக்கீங்க, பெரிய ஒரு கண்ட்ரியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, அந்த பக்கம் சாஞ்சிடுறாங்க. அப்போ இந்த பக்கம் யார் இருக்கா, ட்ரிபிள் அலைன்ஸ் பவரில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன நாடுகள் ஹங்கேரி மற்றும் ஆஸ்திரியா போன்ற நாடுகளும் ஜெர்மனியும் இருக்குது. ஜெர்மனி ஆல்ரெடி பெல்ஜியம் வழியாக ஃப்ரான்ஸுக்கு நுழைஞ்சிடறாங்க படை கூட்டுட்டு. ஸோ அப்போ இட்டாலியும் இந்த பக்கம் சார்ந்துச்சு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக சப்போர்ட் கம்மியாயிடுது. யாருக்கு, ஜெர்மனிக்கு வந்து கம்மியாயிடுது. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா வந்து சின்ன நாடுகள் பெரிய நாடுகளோ மோதுறாங்க. அப்போ 1915 என்ன நிகழ்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இத்தாலி வந்து முக்கூட்டு உடன்பாடு அணையில் இணைஞ்சிருச்சு. சரி ஓகே. 1917 என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யா வந்து ஒரு சின்ன புரட்சி வந்து புரட்சிகள் ஏற்படுது. அதன் காரணமாக ரஷ்யா என்ன பண்ணுறாங்க, நான் வாபஸ் வாங்கிக்கிறேன், எனக்கு இந்த போரே தேவையில்லை, நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கத்தில் ஃப்ரான்ஸு, பிரிட்டனு இவங்கெல்லாம் விட்டு இத்தாலியை விட்டுட்டு ரஷ்யா பின்வாங்கிடுறாங்க. ஸோ அந்த பக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் அலையன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன நாடுகள் ஆஸ்திரியா மற்றும் ஹங்கேரி மற்றும் ஜெர்மனிகள்லாம் இருக்குது. இந்த பக்கம் பெரிய நாடுகள்லாம் வந்து ரஷ்யா வந்து அப்படியே அவ்வளோதான் உள்ட்டா அடிச்சுட்டு கிளம்பிடுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா வந்துட்டு அமெரிக்கா வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, இல்லை நான் உள்ளே வரேன், நான் நேச நாடுகள், நான் 2ஆம் உலகப் போர் நேற்று சொன்னேன் பார்த்தீங்களா கோல்டு வாரில், நான் வந்துட்டு அலைன்ஸில் போய் சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அமெரிக்கா வந்து நேச நாடுகள் பக்கம் வந்து போரில் இறங்கிடுறாங்க.
ஸோ 1918கள் நடக்குது. ஜெர்மனி வந்து ஆட்டோமேட்டிக்கா பலவீனம் ஆயிடுது. வீக்னஸ் ஆயிடுது. ஸோ அந்த வீக் ஆகுறதுனால என்ன ஆகுதுன்னா வந்து நவம்பர் 11 அன்னைக்கு எப்பன்னு பாருங்க 1914 ஜூலை 28 ஸ்டார்ட் ஆயிட்டு நவம்பர் 11 அன்னைக்கு சரணடைஞ்சிடுறாங்க. அப்பா சாமி நீங்க ரொம்ப பெரிய ஆளா இருக்கீங்க. ஸோ நான் உங்க கூட போட்டி போட விரும்பல. பிரான்ஸ், பிரிட்டன் நான் சரணடைஞ்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரணடைஞ்சிடுறாங்க. ஆனா இவங்க சரண் அடைஞ்சிருந்தாலுமே ஒரு ட்ரீட்டி போடப்படுது 1919ல இந்தியாவுல மாண்டகு செம்ஸ்போர்ட் நடக்கும்போது இந்த ட்ரீட்டி அங்க 1919 ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்க்கான ட்ரீட்டியா இருக்கு. அந்த ட்ரீட்டியோட பேர் என்ன? கான்சிக்வென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெர்சாய்ல்ஸ் ஒப்பந்தம். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இந்த இடத்துல எப்படி கூற்று கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் உலகப் போருடைய விளைவாக வந்த ட்ரீட்டி எது? ஒப்பந்தம் எது? உடன்படிக்கை எது? இல்ல ஒப்பந்தம் எதுன்னு கேட்பாங்க. வெர்சாய்ல்ஸ் ஒப்பந்தம். இங்கே என்னமோ ஜெர்மனி சரணடைஞ்சிச்சு. இவங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்தா வந்து நான் சரணடைஞ்சிடுறேன் அப்படின்னு அடைஞ்சிடுறேன். ஆனா, இங்க போடப்பட்ட ட்ரீட்டி தான் 2ஆம் உலகப் போருக்கு ஒரு காரணமாக ஹிட்லர் தனது பேச்சுவார்த்தையின் மூலம் மக்களுடைய எழுச்சி உருவாக்கி 2ஆம் உலகப் போருக்கு வழிவகுப்பார். சரி அப்படி என்ன போட்டாரு? ஏன் வந்து ஹிட்லருக்கு இவ்வளோ கோவம் வருது? இவங்க தான் போர முடிச்சுட்டாங்கல்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க போர முடிச்சாங்க. ஜெர்மனி சரணடைஞ்சிருது. ஆனா, அந்த ஈகோ கொஞ்சம் டச் ஆயிருக்கும்ல, ஹர்ட் ஆயிருக்கும்ல. ஸோ என்ன ஆகுதுன்னா, அப்போ சும்மா தான் இருந்தாங்க. ஆனா, இவங்க இந்த வெர்சாய்ல்ஸ் ஒப்பந்தம் போடும்போது என்ன பண்ணிட்டாங்கன்னா, "நீ எவ்வளோ சின்ன நாடு, நீங்க எவ்வளோ பெரிய நாடு கிட்ட நீங்க போய் சண்டைக்கு வர, ஜெர்மனி நீ சும்மா இருக்கலாமான்ட்டு" அவங்க என்ன பண்ணிட்டாங்க, "நீ எனக்கு இந்த நாட்ட தா. இந்த நாட்டோடைய கட்டமைப்பு வந்து எனக்கு வந்து நீ தந்தரணும்." இது மேண்டேட்டரியா அதாவது கட்டாயமா என்ன பண்ணிட்டாங்கன்னா, ரொம்ப கடுமையான நிபந்தனைகள் வந்து வெர்சாய்ல்ஸ் ஒப்பந்தம் மூலியமா ஜெர்மனிக்கு எப்படி சொல்றது? திணிக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஜெர்மனி வந்துட்டு சின்ன சின்ன நாடுகள் கூட அவங்களுடைய அலைன்ஸ்ல இருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது என்ன அப்படின்னு பார்த்தா வந்துட்டு, இவங்க வந்து ரொம்ப வந்துட்டு என்ன பண்றாங்க, கடுமையான சில நிபந்தனைகள் போடுறாங்க. அப்படி போடும்போது எவ்வளோ இழப்பீடு தொகைகள் வந்திருக்கும் இந்த மொத்த நாடுகளையும். அந்த இழப்பீடு தொகையை நீ தான் தரணும். ராணுவத்தில என்னென்னலாம் வந்து பிரச்சனை வந்துச்சோ அதை நீ தான் சரி பண்ணணும். நிலப்பகுதிகளை வந்து நீ எனக்கு விட்டு குடுக்கணும். அப்படின்னு சொல்லிட்டு ஜெர்மனி மீது கட்டாயமாக சில விதிகளை திணிக்கிறாங்க. ஓகேங்களா? இதில வெர்சாய்ல்ஸ் ஒப்பந்தத்தில. ஸோ ஜெர்மனிக்கு பயங்கரமா ஹர்ட் ஆகுது. இந்த இடத்துல வந்து ஈகோ பயங்கரமா டச் ஆயிடுது. ஸோ இந்த ஒப்பந்தத்தில வந்து ரொம்ப பெரிய டிசப்பாயின்ட்மெண்ட்ட வந்து ஜெர்மனி சந்திக்கிறாங்க. அதிருப்தி வந்து ஜெர்மனிக்கு வருது. ஸோ என்ன பண்றாங்க, இதுதான் 2ஆம் உலகப் போருக்கான ஒரு காரணமாவே வந்துட்டு வருது. அப்ப நான் அவங்க கூட சண்டை அடிச்சதாவே இருக்கட்டும். நீ நியாயமான ஆளா இருந்தா 2 பேருக்கும் வந்துட்டு இழப்பு இருந்துச்சு. ஸோ 2 பேரும் இவ்வளோ இவ்வளோன்னு பிரிச்சுக்கலாமே. நீ ஏன் எனக்கு இவ்வளோ பெருசு போட்டன்னு சொல்லிட்டு ஹர்ட் ஆயிட்டு என்ன பண்றாங்கன்னா, ஜெர்மனி வந்துட்டு ஹிட்லர் 1933ல சான்சலர் ஆவார். ஓகேங்களா? அப்போ வந்து மக்கள் கிட்ட பேச்சுரிமை அவருக்கு வந்து ரொம்ப நல்ல ஒரு ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்லி ஹிட்லரை பொறுத்தவரைக்கும் நல்லா அட்ராக்ஷனா பேசுவார். ஸோ மக்களிடையே எழுச்சி கிரியேட் பண்ணி என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வெர்சாய்ல்ஸ் ஒப்பந்தத்தில் நடைபெற்ற அந்த அதிருப்தியை நான் உங்களுக்கு போக்கி நம்ம ஜெர்மனியோடைய அந்த டிசப்பாயின்ட்மெண்ட்ட போக்கி நான் அவமானத்தை துடைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாரு. மக்கள் எழுச்சி பண்றாங்க. வின் பண்ணிறாரு. கடைசில 1933ல. அதுக்கு முன்னாடி 10 இயர்ஸ் முன்னாடி முசோலினி வந்து இத்தாலியில 1922ல ஆட்சிக்கு வந்துருவாரு. ஓகேங்களா? ஸோ கம்பேர் பண்ணிக்கோங்க. 1919 இங்க ஜாலியன்வாலா பாக் ட்ராஜடி அம்ரிட்சர்ல நடக்கும். தென் அப்ப பாருங்களேன் பிரிட்டன்காரன் அங்கேயும் சண்டை அடிச்சுட்டு இருந்திருக்கான். இங்கேயும் சண்டை அடிச்சுட்டு இருக்கான். 2த்துலயுமே பேலன்ஸ் பண்ணி சரணடைய வச்சிருக்கான் அவன். ஸோ 1919ல பார்த்தீங்கன்னா, அங்க ஜாலியன்வாலா பாக் ட்ராஜடி நம்ம கம்யூனிஸ்டர் இங்க நடக்கும். ரோல் டாக்ஸ் சட்டம் வந்து பாஸ் பண்ணுவாங்க. தென் வந்து மாண்டகு செம்ஸ்போர்ட் 1919ல நடக்கும். அங்க பார்த்தீங்கன்னா, வெர்சாய்ல்ஸ் ஒப்பந்தம். ஸோ கம்பேர் பண்ணிக்கோங்க இந்தியன் ஹிஸ்ட்ரிக்கும், வேர்ல்டு ஹிஸ்ட்ரிக்கும். சரி ஓகே. இது வேர்ல்டு வார் தான் முடிஞ்சிச்சுல்ல. இது எப்படியாச்சும் ஸ்டாப் பண்ணணும். ட்ரீட்டி மட்டும் போட்டா ஸ்டாப் பண்ண மாட்டாங்கன்னு தெரியும். அப்ப வேற ஏதோ ஒரு விஷயம் வந்து இருக்கணும். என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பன்னாட்டு சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சங்கம் போடுறாங்க. என்னது இது பன்னாட்டு சங்கம் அப்படின்னா, லீக் ஆஃப் நேஷன்ஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. எதிர்காலத்தில் ஃப்யூச்சரில் வந்து இந்த மாதிரி சண்டைகளோ, போர்களோ, படைகளோ வந்து இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக சில சங்கங்கள், சில பன்னாடுனா மல்டி கண்ட்ரீஸ் எல்லாம் சேர்த்து, பெரிய பெரிய நாடுகள்லாம் சேர்த்து ஒரு அமைப்பு வந்து உருவாக்குறாங்க. எதுக்கு? இதெல்லாம் தடுக்கிறதுக்காக. எதுக்கு தடுக்கிறதுக்காக? இந்த போர்கள், படைகள்லாம் வராமல் இருக்கிறதுக்காக தடுக்க. அதுலேயும் இந்த அமெரிக்காக்காரன் பாருங்க உல்ட்டா வச்சு, இல்லை இல்லை நான்லாம் சேர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. ஸோ மற்ற நாடுகள் வந்து லீக் ஆஃப் நேஷன்ஸில் இருக்காங்க. ஓகேங்களா? யுனைடெட் ஆஃப் நேஷன்ஸ், லீக் ஆஃப் நேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ லீக் ஆஃப் நேஷன்ஸில் வந்து இருக்காங்க பன்னாட்டு சங்கம்ல. ஸோ அமெரிக்கா மட்டும் வந்து எப்பயும் போல் அவங்க தனியாக தான் இருப்பாங்க போல் அவங்க. ஸோ விட்டுடுறாங்க. சரி ஓகே.
இப்போ இதுக்கான முக்கியமான கான்சிக்வென்ஸ் நம்ம வந்து ட்ரீட்டி படிச்சுட்டோம், உடன்படிக்கை வெர்சாய்ஸ் ட்ரீட்டி படிச்சுட்டோம். இந்த மாதிரி பன்னாடு உருவாக்குனீங்க. அப்போ ஏதோ நாடு வந்து பிரிஞ்சு இருக்கணும், சேர்ந்துருக்கணும்ல. ஏன்னா வந்து உலகப்போர்ன்னு சொல்கிறீங்க. அப்போ ஜெர்மனி வந்து சில நாடுகளை விட்டு கொடுத்துச்சுன்னு சொல்கிறீங்க, சில நாடுகள் இணைச்சிருப்பாங்கன்றீங்க. அப்போ எந்த நாடுகள் அப்படின்னு சொல்லும் போது ஆஸ்திரியாவும் ஹங்கேரி, ரஷ்யா, ஓட்டோமன் வந்து பேரரசுகள் வந்து சிதையுது. நீங்கள் அப்பயே படிச்சிருப்பீங்க. ஓட்டோமன் எம்பையர் சிதையிற காரணத்தினால தான் வந்துட்டு கமல் பஷத் இந்த 1923 போயிட்டு அங்கே ஆட்சி பிடிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் ஓட்டோமன் எம்பையர் வந்து யங் டர்க் ரிபிலியன் சொல்லிட்டு உள்ளே வருவாங்க. ஸோ வந்து அஹ்மத் ராகிம் அந்த மாதிரி சில பேர் வருவாங்க. ஸோ நிறைய வந்து அந்த இடத்துல நடக்கும். அப்புறம் பல்கின் வார் இந்த போன்ற வார்கள்லாம் நடக்கும். பிற்காலத்தில் வந்து கான்ஸ்டியூஷன்லாம் ஸ்டாப் பண்ணுவாங்க. ஸோ அது ஒரு டைப் நம்ம படிச்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் சிதைவடையும் போது அந்த ரஷ்யாவும் சரி, ஆஸ்திரியா, ஹங்கேரி அதெல்லாம் பாருங்கள். ட்ரிபிள் அலையன்ஸ் இந்த நாடுகள்லாம் சிதைவடையுது. ட்ரிபிள் என்டான்டிலேருந்துலாம் கொஞ்சம் கொஞ்சமாக வளருது. ஸோ அப்போ வந்து சிதைவடைந்து ஒரு பக்கம். அப்போ எந்த நாடு உருவாக்கப்பட்டது இந்த இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா போலாந்தும் யுகோஸ்லேவியாவும் உருவாக்கப்படுது. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல எப்படி கேட்பாங்க கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் உலகப் போரின் காரணமாக சிதைக்கப்பட்ட நாடுகள் வந்து மற்றும் புதியதாக உருவாக்கப்பட்ட நாடுகள் அப்படின்னு கேட்டு சில நாடுகளை மாற்றிடுவாங்க. இந்த போலாந்துக்கு பதில் செர்பியாவை போட்டுறாங்க, செர்பியாவுக்கு பதில் போலாந்து போட்டுறாங்க. ஸோ கவனமாக படிச்சுக்கோங்க. சரி, ஓகே. முதல் உலகப் போர் பார்த்துட்டோம். 14களில் வந்துட்டு என்னாச்சு, 15ல் என்னாச்சு, 17களில் ரஷ்யா வெளியே போகிறாங்க, 15ல் இத்தாலி வந்துட்டு ட்ரிபிள் என்டான்டியில் சேர்றாங்க, 14களில் வந்து ஜெர்மனி வந்து பெல்ஜியம் வழியாக ஃப்ரான்ஸை பிடிக்கிறாங்க. பிறகு வந்துட்டு ஜூலை 28 வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா வந்துட்டு செர்பியா, ஆஸ்திரியா, ஹங்கேரிலாம் வந்து இந்த மாதிரி போர் நடக்குது. ஸோ 1918 நவம்பர் 11 என்ன ஆகுதுன்னா வந்து ஜெர்மனி சரணடைஞ்சிட்றாங்க அப்படின்னு படித்தோம். ஸோ கான்சிக்வன்ஸ் விளைவுகள் அப்படின்னு பார்க்கவும் லீக் ஆஃப் நேஷன்ஸ் உருவாக்கப்படுது. அமெரிக்கா வந்து சேரல. தென் வந்துட்டு வெர்சாய்ஸ் ட்ரீட்டி வந்து 1919 போடுறாங்க. ரஷ்யா மீது திணிக்கப்படுறாங்க. அவங்க வந்து அதிருப்தி காரணமாக ரொம்ப அவமானமாக ஈகோ டச் ஆகி ஃபீல் பண்ணுறாங்க. சில நாடுகள் வந்து எழுதி கொடுக்குறாங்க அப்படின்னு படி. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நம்ம இதோட ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் முடியுது. ஸோ 2ஆம் வேர்ல்டு வார் எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்றே 2ஆம் வேர்ல்டு வார் மற்றும் கோல்டு வார் எல்லாமே பார்த்தோம். ஸோ காலவரிசைப்படி இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்ஸ் பார்த்துட்டு நேற்றே வந்து என்னென்ன ரீசன் சொல்லியிருந்தேன். செப்டம்பர் 1களில் வந்துட்டு 1939களில் ஸ்டார்ட் ஆகிட்டு செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி வந்துட்டு 1945களில் முடியும் அப்படின்னு சொல்லியாச்சு. என்ன காரணம் அப்படின்றது வெர்சாய்ஸ் ட்ரீட்டியில் ஜெர்மனிக்கு ஏற்பட்ட அந்த அவமானத்தினால வந்து ஹிட்லர் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் ஒரு ரிவைஸ் மாதிரி பார்த்துக்கலாம். ஓகே, ரிவிஷன் மாதிரி பார்த்துக்கலாம். ஏன்னா வந்து பிகாஸ் நேற்றே நம்ம இந்த போர்ஷனை முடிச்சிட்டோம். ஸோ சர்வாதிகாரிகள் எழுச்சி அப்படின்னு பார்க்கும்போது இத்தாலியை சேர்ந்த முசோலினியும், ஜெர்மனியை சேர்ந்த ஹிட்லரும், ஜப்பானுடைய இராணுவாதிகள் வந்துட்டு ஆக்ரோஷமாக வந்து வெளிநாட்டு கொள்கைகளை மேற்கொள்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெர்சாய்ஸ் ட்ரீட்டி திணிக்கப்பட்டதுனால ஹிட்லர் வந்து சான்சலராக வந்து 1933 இருக்காரு. 1939 செகண்ட் வேர்ல்டு வார் வந்து அவமானப்படுத்தப்பட்ட காரணமாக ஸ்டார்ட் ஆகுது. ஸோ பன்னாட்டு சங்கம் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதுக்கு போட்டாங்க லீக் ஆஃப் நேஷன்ஸ் அப்படின்னும் போது நான் ஆல்ரெடி சொன்னேன், அமெரிக்காக்காரங்க வந்துட்டு நான் இல்லைப்பா நான் வரல அப்படின்ட்டு போயிட்டாங்க. பிறகு என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த இவ்வளோ பன்னாட்டு ஒப்பந்தம் போட்டுமே சிலதை வந்து அவங்களால வந்து ஸ்டாப் பண்ண முடியல. என்னென்ன படைகளை வந்து ஸ்டாப் பண்ண முடியல அப்படின்னு கேள்விகள் இருந்ததுன்னா, ஜப்பானியை சேர்ந்த மன்சூரியா படையெடுப்பும், இத்தாலியை சேர்ந்த எத்தியோப்பியா படையெடுப்பையும் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பன்னாட்டு சங்கத்தால் தடுக்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. ஜெர்மனியோடைய கொள்கை என்ன அப்படின்னு சொல்லும்போது நேற்றே சொன்னால் யூதர்களை வந்து கொன்றுப்பார். அந்த இடத்துல மட்டும் இல்லாமல் சில வந்துட்டு சர்வாதிகார தன்மை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். முசோலினியை பொறுத்த வரைக்கும் தன்னாட்சி தன்மையை வந்து நிறைய ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ ஹிட்லருடைய வெர்சாய்ஸ் வந்து ஒப்பந்தத்தை வந்து மீறி என்ன பண்ணுறாரு, இராணுவத்தை ஸ்ட்ராங் பண்ணுறாரு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ஒரு டிஸப்பாயின்மெண்ட் வந்து நான் உங்ககிட்ட சரணடைஞ்சதுக்கப்புறமும் நீங்கள் வந்துட்டு ஒரு வெல்த் கரெக்டாக பிரிக்காமல் எங்களுக்கு இவ்வளோ பெரிய ஒரு அதிருப்தி வந்து உருவாச்சு, நீங்கள் இவ்வளோ பெரிய விஷயத்தை திணிச்சிங்க பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரியாவை வந்து இணைச்சி கொள்றாரு. ஓகேங்களா? செக்கோஸ்லோவை வந்து ஆக்கிரமிக்க யார், ஜெர்மனியை சேர்ந்த ஹிட்லர் எந்த நாட்டை இணைத்து கொள்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆஸ்திரியாவை வந்து இணைச்சிக்கிறாரு, செக்கோஸ்லோவேக்கு ஆக்கிரமிக்க போகிறார். ஓகேங்களா? ஸோ போருடைய உடனடி காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் உலகப் போர் 1914 ஸ்டார்ட் ஆனதுக்கான காரணம் ஆஸ்திரியாவோட இளவரசர் ஃபெர்டினண்டை செர்பியா மாணவர் ஒருவர் சுட்டு கொன்னதால். இங்கே என்ன போருடைய உடனடி காரணம்னா, 1939 செப்டம்பர் 1 வந்து என்ன பண்ணுறாருனா வந்து போலாந்தை வந்துட்டு ஹிட்லர் கைப்பற்றுறார். இந்த போலாந்து எங்கேயும் படைச்ச மாதிரி இருக்கா, அங்கே என்ன படித்தோம், போலாந்து யுகோஸ்லேவியா நாடுகள் வந்துட்டு புதியதாக உருவாக்கப்பட்டது. முதலாம் உலக போரில் கான்சிக்வன்ஸில் இதை பார்த்தோம். ஸோ அந்த போலாந்து வந்து உருவாக்கப்பட்டில்ல, அப்போ இங்கே ஒரு அவமானம் தானே அப்படின்னு என்ன பண்ணுறாரு, ஃபஸ்ட்டு டார்கெட் பண்ணுற நாடு போலாந்து தான். புதிதாக பிரிக்கப்பட்ட நாடு முதல் உலக போரில் அந்த போலாந்தை வந்து டார்கெட் பண்ணுறாரு. டார்கெட் பண்ணி அது மீது படையெடுக்கிறார்.
ஸோ அதோடைய விளைவா என்ன பண்றாங்கன்னா, பிரான்ஸு, பிரிட்டனும் என்ன பண்றாங்கன்னா, ஜெர்மனி கிட்ட போர் அறிவிச்சர்றாங்க. அவங்களுடைய ஜெர்மனி மீது பிரான்ஸும், பிரிட்டனும் "நீ எப்படி போலாந்த வந்துட்டு புடிக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா, போர் அறிவிச்சர்றாங்க. சரி, ஓகே. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1939ல ஜெர்மனி வந்து போலாந்து மீது படையெடுக்கிறாங்க. 2ஆம் உலகப் போர் செப்டம்பர் 1ஆம் தேதி தொடங்குது. ஸோ 40கள்ல வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெர்மனி, டென்மார்க்கு, நார்வே, நெதர்லாந்து, பிரான்ஸு போன்ற நாடுகள் வந்துட்டு ஆக்கிரமிப்புகள் நடக்க ஆரம்பிக்குது. 41கள் பொறுத்தவரைக்கும் ஜெர்மனி வந்து என்ன பண்ணுதுன்னா, சோவியத் யூனியன் மீது படையெடுக்குது. ஓகேங்களா? சோவியத் யூனியன் மீது படையெடுக்குது. அது மட்டும் இல்லாமல் பிரான்ஸ் வந்து என்ன பண்றாங்கன்னா வந்துட்டு படையெடுத்துட்டு வந்து ஜெர்மனி வந்து போவாங்க முன்னமே. ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது வந்துட்டு, அப்ப அமெரிக்கா வந்து எதுவுமே இப்ப வந்து இன்ட்ரோவே ஆகலை. எப்படி வந்து இவங்க இன்வால்வ் ஆனாங்க அப்படின்னா, நேத்தே சொல்லியிருப்பேன். ஹாவாயில இருக்கக்கூடிய பெர்ல் ஹார்பர் துறைமுகத்த வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஜப்பானியர்கள் தாக்குவார்கள். அந்த தாக்கத்தின் விளைவாக, அந்த தாக்கத்தின் காரணமாக அமெரிக்கர்கள் வந்து நாங்களும் படைகள்ல இணைகிறோம்னு சொல்லிட்டு இணைவாங்க. ஸோ அமெரிக்கர்கள் இணைவதற்கான காரணம் 2ஆம் உலகப் போர்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜப்பானியர்கள் ஹவாயில இருக்கக்கூடிய பெர்ல் ஹார்பர் தாக்குதல் காரணம் தான். சரி, ஓகே. 40கள்ல வந்து இவங்கலாம் ஆக்கிரமிக்கிறாங்க. 41கள்ல தான் சொன்னேன் இந்த மாரி வந்து நடக்குதுன்னு. அந்த 41கள்ல அமெரிக்கா வந்து எப்ப வந்துட்டு இணையறாங்க, டிசம்பர் 7ல தாக்குதல் நடத்தினப்ப இணையறாங்க. ஸோ 42கள், 43ல நேத்தே சொல்லியிருப்பேன். ஸ்டான்லி கிரெட் அப்படின்றது வந்து சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? ஸ்டான்லி கிரெட் போர் வட ஆப்பிரிக்காவில் நேச நாடுகளின் வெற்றி. சாரிங்க, ஆக்சுவலா இந்த கிளாஸ நான் வந்துட்டு ஒரு 3 to 4 டைம்ஸ் நடத்துற மாரி ஆயிடுச்சுங்க. நடுவுல ஒரு 2, 3 கால்ஸ் வந்துட்டு இம்பார்ட்டன்ட் கால்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. தென் வந்துட்டு மைக்ரோஃபோன் ஆஃப் பண்ணிட்டு கிளாஸ் டீச் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். என்னன்னு தெரியலங்க. இந்த கிளாஸ நான் சீக்கிரமா போணும்னு வந்துட்டு அவ்வளோ நெனச்சேன். பட் ஆனா அந்த அளவுக்கு லேட் ஆயிருச்சு. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாரி 39ல என்ன நடந்துச்சு, 40, 41ல என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம். 42, 43கள் அப்படின்னு பார்க்கும்போது, ஸ்டாலின் கிரெட் அப்படின்ற ஒரு போர் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வட ஆப்பிரிக்காவுல வந்துட்டு நேச நாடுகள் கிட்ட ஒரு பெரிய வெற்றி வந்து கொண்டுச்சு. ஸோ இது வந்து ஒரு திருப்பு முனையான ஒரு நிகழ்வா நடக்குது அப்படின்றாங்க. 44கள்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிடே நேத்தே சொல்லியிருப்பேன். நார்மண்டியுடைய தரையிறங்கு அப்படின்றத டிடேன்னு சொல்லுவோம். ஸோ பிரான்ஸ வந்து விடுவித்தன. ஓகே. நேச நாடுகள் நார்மண்டியில் தரையிறங்கி பிரான்ஸை விடுவித்தன. ஸோ என்ன பண்ணிட்டாங்க, நார்மண்டில தரையிறங்கி பிரான்ஸை வந்து ஃப்ரீ பண்ணிடுறாங்க. ஸோ 45ல என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிட்லர் தற்கொலை செஞ்சுக்கிறாரு. ஏப்ரல் 30ஆம் தேதி நேற்றே சொல்லியிருப்பேன். ஹிட்லருக்கு ஹிட்மேன் ரோஹித் சர்மாவுடைய பர்த்டே ஏப்ரல் 30ன்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்க. ஏப்ரல் 28வது நாள் வந்துட்டு முசோலினி வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா கொல்லப்படுகிறார். அதுக்கடுத்து 2வது நாளே ஜெர்மனியை சேர்ந்த ஹிட்லர் தற்கொலை செய்து கொள்கிறார். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வந்து ஃபர்ஸ்ட்டே வந்துட்டு என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, "அவமானங்களை நான் துடைப்பேன்" அப்படின்னு சொன்னார். ஆனா கடைசியில வந்து போர்ல தோக்குற மாரி ஆயிருச்சு. ஸோ அவரு சொன்னத அவரால செய்ய முடியல. ஸோ என்ன பண்றாருன்னா வந்துட்டு, அவரு வந்து தூக்கு போட்டுக்கிறார். சூசைட் பண்ணிப்பார்ன்னு நெனைக்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான நிகழ்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 6கள்ல 9கள்ல வந்து அமெரிக்கா வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, நாகசாகி மற்றும் ஹிரோஷிமா போன்ற இடங்கள்ல வந்து குண்டுவீச்சுகள் ஏற்படுது. ஸோ அதன் விளைவாக ஜப்பானியர்கள் வந்துட்டு சரணடைஞ்சாங்க. போருக்கு வந்து முடிவடைந்தது. ஓகேங்களா? ஸோ இது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஜப்பான் வந்துட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து ஒரு செய்திகள் வந்து அனுப்புவாங்க. அந்த மீடியேட்டர் வந்து ஒழுங்கா அமெரிக்காவுக்கு போய் சேர்றதுக்குள்ள இவங்க ஸ்டார்ட் பண்ணிருவாங்க. ஸோ இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தா 2 விஷயம் சொல்லுவாங்கங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம் வந்து டைமிங் கரெக்ட்டா இருக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த டைமிங்க்கு கரெக்ட்டா ரீச் ஆயிருச்சுன்னா, இவ்ளோ பெரிய அந்த ஹிரோஷிமா, நாகசாகில வந்து குண்டு போட்டிருக்கவே தேவையில்ல அமெரிக்கா. ஸோ வந்து காம்ப்ரமைஸ் ஆயிருப்பாங்க. அந்த இடத்துல புல், பூண்டு கூட வந்துட்டு முளைக்கல. கரப்பான்பூச்சி மட்டும் தான் உயிரோட இருந்தது. நெறைய மனிதர்கள் வந்து இறந்தார்கள். அதோடைய அந்த விலை வந்து ரொம்ப தாக்கம் வந்து அது இருந்தது அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்களா? ஸோ அந்த டைமிங்ல கரெக்ட்டா வந்துட்டு டைம்ன்றது அவ்ளோ முக்கியமான விஷயங்க. ஸோ வந்து பொன்னான நேரத்த வீணாக்காதீங்கன்னு சொல்லுவாங்க. அதுதான். ஸோ டைமிங் கரெக்ட்டா இருந்திருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, மிஸ்கம்யூனிகேஷன் சொல்லலாம். ஏன் அப்படின்னா, லாங்குவேஜுமே வந்து அந்த இடத்துல லாங்குவேஜ் பேரியருமே அந்த இடத்துல இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். ஓகேங்களா? சரி, 2ஆம் போருடைய விளைவுகள் அப்படின்னு பார்க்கும்போது, யுனைட்டட் நேஷன்ஸ் அதாவது ஐக்கிய நாடுகள் சபை அப்படின்னு சொல்லுவோம். எதிர்காலத்தில் உலகப் போர்கள் ஏற்படாமல் தடுக்கவும், நாடுகளிடையே அமைதி மற்றும் பாதுகாப்பை நிலைநாட்டவும் ஐநா சபை நிறுவப்பட்டது. பொருளாதார நெருக்கடி அப்படின்னு பொறுத்தவரைக்கும், போர்ல வந்து ஈடுபட்ட பெரும்பாலான நாடுகள் வந்து கடுமையான பொருளாதார இழப்பை வந்து சந்திச்சது அப்படின்னு சொல்றாங்க. அணு ஆயுத போட்டிகளுக்கு வந்து ஒரு வழிவகுத்தது. அதுக்கப்புறம் பனிப்போர் சொன்னோம். இது வந்து ஒரு டைரக்டான வார் இல்ல, இன்டைரக்டான வார் தான் அப்படின்னு சொல்லிட்டு காலனியுடைய ஆதிக்கம் வந்து முடிவடைய ஆரம்பிக்குது. ஆசியா மற்றும் ஆப்பிரிக்கா நாடுகள் வந்து தேசிய விடுதலை இயக்கங்கள் வந்து வலுப்பெறுது அப்படின்னு சொல்லியிருந்தோம். பனிப்போர்கள் பொறுத்தவரைக்கும் ட்ரூமன் டாக்ட்ரைன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். நெக்ஸ்ட் வந்து மார்ஷல் பிளான் அப்படின்னு சிலதெல்லாம் சொல்லியிருப்பேன். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. இயர்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? 47, 48, 49 இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான இயர். பெர்லின் வால் வந்து எந்த இயர்ல ஸ்டார்ட் ஆச்சு, எந்த இயர்ல முடிஞ்சிச்சு, 61 to 89 இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப
இம்பார்ட்டன்ட் கோல்டு வாரில் கண்டிப்பாக கேள்விகள் வரும். முதல் மற்றும் இரண்டாம் உலகப் போரிலும் கண்டிப்பாக கேள்வி வரும். சரி, ஓகே. இப்போ மாடல் கொஷின்ஸ் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ மல்டிபிள் சாய்ஸ் கிடையாது, ஃபில் இன் த பிளாங்க்ஸ் மாதிரி அப்படியே பார்க்கலாம். முதல் உலகப் போரின் உடனடி காரணம் என்ன? ஓகேங்களா? ஆன்சர் பார்க்கலாம். ஆஸ்திரியா இளவரசர் பிரான்ஸ் பெர்டினண்ட் செர்பியா மாணவர் சுட்டுக் கொல்லப்பட்டதே உடனடி காரணம். பிரைமரி ரீசன் இதான். செகண்டரி அப்படின்னு கேட்டாங்கன்னா சர்வதிகாரமும் தேசியவாதமும் வந்துட்டு மோனாட்சி ஏகபத்தியம் இதெல்லாம் வந்துட்டு செகண்டரி ரீசன் சொல்லலாம். இரண்டாவது கேள்வி பாருங்கள். வெர்சாய்ஸ் ஒப்பந்தம் எந்த ஆண்டு கையெழுத்தானது, அதன் முக்கிய நோக்கம், அதாவது எய்ம் என்ன அப்படின்னு கேட்குறான். ஸோ 1990 நான் சொல்லியிருப்பேன் இந்தியாவில் இந்தந்த நிகழ்வுகள் நடந்தது. வெளிநாடுகள் உலகளாவிய நாடுகளில் வந்துட்டு எப்படின்னு பார்த்தீங்கன்னா 1990 வெர்சாய்ஸ் ஒப்பந்தம் வந்து போட்டிருப்பாங்கன்ட்டு. ஸோ வெர்சாய்ஸ் ஒப்பந்தம் 1919 கையெழுத்திடப்படுது. ஜெர்மனியின் மீது போர் இழப்பீடுகளும் இராணுவ கட்டுப்பாடுகளும் விதிக்கிறாங்க. அதை மீறி தான் இராணுவத்தை வந்து பலப்படுத்துவாருன்னு சொல்லியிருந்தேன் 1939 ஹிட்லர். ஸோ தேர்ட் கொஷின் பாருங்கள். இரண்டாம் உலகப் போரில் அமெரிக்கா ஏன் இணைந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜப்பான் அமெரிக்காவில் கூடிய ஹாவாய் அப்படின்ற ஒரு துறைமுகத்தை வந்து பேர்ல் துறைமுகத்தை தாக்குவாங்க. அந்த தாக்குதலுக்கு வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ரிப்ளை பண்ணுறதுக்கு அமெரிக்கா வந்து செகண்ட் வேர்ல்டு வார்க்குள்ளே உள்ள வந்து 6th and 9th ஆகஸ்ட் வந்து ஹிரோஷிமா நாகசாகியில் குண்டு வெடிப்பு ஏற்படுத்துவாங்க. ஸோ நான்காவது கேள்வி. D-Day என்ற குறிப்பிடப்படும் நிகழ்வு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம் உலகப் போரில் நேச நாடுகள், அதாவது அலைன்ஸ்ன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அலைன்ஸ் நாடுகள் பிரான்சின் நார்மண்டி கடற்கரையில் தரையிறங்கிய நிகழ்வு. பிரான்ஸோடைய நார்மண்டி கடற்கரை பார்த்தீங்களா, அந்த கடற்கரையில் இறங்கிய நிகழ்வு தான் D-Day அப்படின்னு சொல்கிறாங்க. பிரான்ஸை விடுவிப்பாங்க அதுக்கப்புறம். ஸோ ஐந்தாவது கேள்வி. முதல் உலகப் போருக்கு பிறகு அமைக்கப்பட்ட சர்வதேச அமைப்பு எது? நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன் லீக் ஆஃப் நேஷன்ஸ். அதையும் மீறி இரண்டாம் உலகப் போரில் ஜப்பானிய மார்சூரியாவையும் எத்தியோப்பியாவையும் வந்துட்டு ஸ்டாப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? ஆறாவது கேள்வி. இரண்டாம் உலகப் போருக்கு பிறகு அமைக்கப்பட்ட சர்வதேச அமைப்பு எது? இது கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார்க்கு அப்புறம் வந்து லீக் ஆஃப் நேஷன்ஸ், அதாவது பன்னாட்டு சங்கம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. செகண்டுக்கு அப்புறம் தான் UN ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? யுனைடெட் நேஷன்ஸ் அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட் லீக் ஆஃப் நேஷன்ஸ், அப்புறம் யுனைடெட் நேஷன். ஏழாவது கேள்வி. இரண்டாம் உலகப் போரின் போது அணுகுண்டுகள் வீசப்பட்ட ஜப்பானிய நகரங்கள் எது? அதோடைய டேட் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு 4-5 டைம் சொல்லியிருப்பேன் அந்த டேட்டை. ஆகஸ்ட் மந்த்துன்ட்டு டேட்டை மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். ஹிரோஷிமா மற்றும் நாகசாகி தான். ஓகே, உங்களுக்கான கொஸ்டின்ஸ் இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆஸ்திரியா ஹங்கேரி வந்துட்டு எந்த நாடுகளாக இருந்தது? ஓகேவா? பவர் வந்து எந்த பவர், ட்ரிப்பிளில் வந்து எந்த பவராக இருந்ததுன்னு உங்களுக்கான கேள்வி. நீங்கள் எத்தனை பேர் ஆன்சர் சொல்கிறீங்க, எத்தனை பேர் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருக்கீங்கன்னு இப்போ பார்க்கலாம். எங்கள் மேக்ஸிமம் வந்துட்டு அகாடமிக் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே சொல்வீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், எல்லாருமே வந்துட்டு எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே சொல்லுங்கள். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து TN டெட்டு சோசியல் சயின்ஸ்லையோ இல்லை PG TRBலையோ நம்ம வந்து இந்த பிடிஎஃப்ஸும் சரி மற்ற நடத்துகிற பிடிஎஃப்லாம் வேணும் 9th 10th யூனிட்டாக இருந்தாலும் மற்ற யூனிட்லாம் வேணும் அப்படின்னா 8940787647 இந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணி உங்களுக்கு அகாடமியில் வந்துட்டு ஜாயின் பண்ணணும் விருப்பம் தான் சொல்லுங்கள். ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த PDF வந்து சென்ட் பண்ணுவாங்க. தேங்க்யூ ஆஸ்பிரன்ஸ். ஒரு வழியாக முடிச்சிட்டோங்க, 4வது அட்டெம்ப்ட்டில் முடிச்சிட்டோம். ஓகேங்களா? தேங்க்யூ. உங்களுக்கு வேறு ஏதாவது டாபிக் வேணால் சொல்லுங்கள். ஆக்சுவலாக ஒரு மேம் வந்துட்டு என்கிட்ட 9th யூனிட் ஃபுல்லாக டீச் பண்ணுங்கன்னு கேட்டே இருந்தாங்க யூடியூப்பில் கீழே. ஸோ அவங்க வந்துட்டு 9th யூனிட் முடிச்சிட்டோம் மேம். ஒரு டாபிக் மட்டும் இருக்கும், பட் 10th யூனிட் கவர் பண்ணிகிட்ருக்கோம். தேங்க்யூ ஆஸ்பிரன்ஸ்.